பழைய வீடுங்களா? அதே வீடு தான், அங்கேயே தான் MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR in Jambakam. இப்போ பார்த்தாலும் ஒரு உற்சாகமா இருக்கீங்களா? அது உடற்பயிற்சி அப்படின்றத காலையில் மேற்கொள்ளுங்க. உடற்பயிற்சி என்பது மக்களை சந்திப்பது, மக்களை தேடி செல்வது, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து அதிக கவனம் செலுத்துவது, இவைதான் என்னுடைய உடற்பயிற்சி. மையப்பகுதியில் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் இதே பகுதிகளில் வந்து நீங்கள் தொடர்ந்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த பகுதி மக்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை காண வேண்டும் என்றால், நான் தொலைதூரத்தில் இருந்தால் அவர்கள் என்னை சந்திப்பதற்கு 500, 1000 என்று பண செலவு செய்துதான் என்னை சந்திக்க வேண்டிய சூழல் நிலவும். ஆகவே அந்த செலவினங்களை குறைப்பதற்கும் அவர்கள் எளிதாக என்னை அணுகுவதற்கும் என்னை உருவாக்கி இந்த பகுதியிலே நான் வசிப்பதை பெருமையாகவும் கடமையாகவும் கருதுகிறேன். இந்த பகுதி ஒட்டேரி பகுதியில் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வு, அப்போ நான் அப்படி இருந்தேன், மக்களுக்கு பணி செய்கிற இந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி என்ன நினைவுக்கு வரும் இந்த பகுதியில் வந்து ஒவ்வொரு தடையும் உள்ள வரும்போதும்? இந்த பகுதியிலே பிறந்து சாதாரண ரயில்வே தொழிலாளி குடும்பத்தை சார்ந்த என்னுடைய தந்தை, எங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் 6 பேர். இந்த 6 பேரிலே நான் 3ஆவதாக பிறந்தவன். இந்த பகுதியிலேயே வளர்ந்து இந்த பகுதியிலே குடியிருந்து இவ்வளவு பேர் உயரத்தை அடைந்ததில் பெருத்த மகிழ்ச்சி. ஒரு நாளைக்கு வந்து அந்த அன்னதானம் அப்படிங்கிறது வழங்குவாங்க தலைவர்கள் பிறந்த நாளுக்கு. வருடந்தோறும் இந்த மாதிரி அன்னதானம் வழங்கணும் அப்படின்ட்டு என்ன காரணம்? தார் உள்ளளவும் கொண்டாடப்பட வேண்டிய அளவிற்கு என் தலைவர், புகழ்வாய்ந்த தலைவர், அவரை கொண்டாடுவதில் பெருத்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு இடத்திலும் 600 பேர்களுக்கு குறையாமல் இந்த சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. இந்த சிற்றுண்டி பெருத்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. இன்னும் கூட இதை அதிகப்படுத்தலாம். பழைய வீடுங்களா? அதே வீடு தான், அங்கேயே தான் வீடு தான். வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு அவர்களுடைய இல்லத்திற்கு முன்பாக தான் நின்று கொண்டிருக்கிறோம். வழக்கமாக வந்து மக்களை சந்திக்கிறது, அவருடைய கோரிக்கைகளை கேட்பது, பல்வேறு மாவட்டங்களில் அரசு திட்டங்களை தொடங்கி வைக்கிறது, முதலமைச்சர் கூட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது அப்படின்ட்டு ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய நபர் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். இன்றைய காலை பொழுதுல அவரை சந்தித்து வந்து வழக்கமாக அவருடைய பணிகள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த பிஸியான ஸ்கெடியூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி
நேர்காணலுக்கு ஒத்துழைப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பொதுவாக இந்த காலை நேரம் அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு தொடங்கும் சார்? காலை நான் 5:30 மணிக்கு எழுந்து கொள்கின்ற பழக்கம் உள்ளவன். 6 மணிக்கே பார்வையாளர்கள் வந்து விடுவார்கள். முதல் பார்வையாளர் வருகின்ற பொழுதே காலையிலே வருகின்ற பார்வையாளர்களை உடனடியாக பார்த்து விடுவேன். அதன் பிறகு காலை கடன்கள் அனைத்தையும் முடித்துக்கொண்டு காலை உணவு அருந்திவிட்டு அதன் பிறகு வருகின்ற பார்வையாளர்களையும் தொடர்ந்து அவர்களுடைய கோரிக்கைகளை எவையெல்லாம் முடிக்க முடியுமோ அந்த இடத்திலேயே முடித்து கொடுப்பது. தொடர் நடவடிக்கை என்றால் அதற்குண்டான பணிகளை உதவியாளர் வாயிலாக தொடர் நடவடிக்கைகளுக்கு ஆட்படுத்துவது என்று காலையிலே பணியை தொடங்கி வருகிறோம். மாண்புமிகு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அமுதக்கரங்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றோம். தினந்தோறும் காலையிலே 2 இடங்களில் என்று 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை சிற்றுண்டியை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு 100வது நாள். பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி எங்கள் அன்பு தலைவர் அவர்களுடைய துணைவியார் எங்கள் போற்றுதலுக்குரிய அன்னியார் அவர்கள் துவக்கி வைத்த நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு 100வது நாளாக 199வது இடத்தில் இந்த காலை சிற்றுண்டியை வழங்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து எனக்கு 2 துறைகள் இருப்பதால் ஒரு நாள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துடைய வளர்ச்சி பணிகள் குறித்த ஆய்வும், மறுநாள் இந்து சமய அறநிலையத்துடைய வளர்ச்சி பணிகள் குறித்த ஆய்வினை மேற்கொள்வேன். அதேபோல் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இடங்களுக்கு நேரடியாக சென்று களத்திலே அந்த பணிகளுடைய வேகத்தை முடுக்கி விடுவோம். அதேபோல் கட்சியுடைய மாவட்ட செயலர் வகையில் 6 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்றன. 6 சட்டமன்ற தொகுதியிலையும் ஒருங்கிணைந்தார் போல் கழகத்தவர்களுடைய இல்ல நிகழ்ச்சிகள், இன்ப துன்ப நிகழ்ச்சிகள், உடல்நிலை சரியில்லாத சூழல், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற சூழல், இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதும், பணிகளை முடுக்கி விடுவதும், இயக்க பணிகள் குறித்து கலந்து ஆலோசிப்பதும் என்று ஒரு மதிய உணவு இடைவேளை 2 மணி ஆகிவிடும். 2 மணிக்கும் பார்வையாளர்கள் இருப்பார்கள். பார்வையாளரை தொடர்ந்து பார்த்துவிட்டு 2:30 மணி அளவில் உணவு அருந்திவிட்டு மீண்டும் 4:30 மணிக்கு புறப்பட்டால் இரவு குறைந்தபட்சம் பொதுக்கூட்டங்கள் இருந்தால் 11 மணிக்கு மேலாகத்தான் இல்லத்தில் திரும்புவேன். பொதுக்கூட்டம் இல்லாத சூழல் இருந்தால் 9:30, 10, 10:30 வீட்டிற்கு வந்து விடுவேன். வீட்டிலே அப்பொழுதும் பார்வையாளர்கள் இருப்பார்கள். என்றால் நான் இதே பகுதியில் பிறந்து, இதே பகுதியில் வளர்ந்து, இதே பகுதியில் வசித்து வருகிறேன். இந்த பகுதிக்கு பெருமை என்னவென்றால், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முதல் இந்த பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மோசஸ் என்பவர் சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தால், இதைத் தொடர்ந்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக 2வது முறையாக தேர்வு செய்வதற்கு காரணமாக இருந்து என்னை உயரிய பதவியான இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கினார். இந்த பகுதியிலே வசித்து வருகிறேன். இந்த பகுதியில்தான் நம்முடைய வணக்கத்துக்குரிய பெருநகரத்துடைய மேயர் இனிய சகோதரி பிரியா ராஜன் அவர்களும் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கின்ற மக்கள் அதிக அளவில் வசிக்கின்ற பகுதி. அவருடைய அன்றாட தேவைகள், பொது வாழ்வில் அவர்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றவே போராடுகின்ற சூழல் இருக்கின்ற நிறைய மக்கள் வசிக்கின்ற பகுதி. அவருடைய தேவைகளுக்காக அனுதினமும் உழைத்து கொண்டிருக்கின்றேன். இந்த பகுதி நிறைய குடிசைகள் நிறைந்த இந்த பகுதி படிப்படியாக வளர்ச்சி பெற்று வருகின்றது. பாதுகாக்கப்பட்ட குடிநீர், கழிவுநீர் சீராக வெளியேறுவதற்குண்டான சூழல், தடையில்லா மின்சாரம் போன்ற பல பிரச்சனைகள் அவர்கள் வாழ்வாதாரத்தோடு போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே நிறைய பிரச்சனைகள் நிறைந்த தொகுதி என்பதால் தினந்தோறும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு உதவிகள் என்று எடுத்துக்கொண்டால், கல்லூரியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு உதவி, பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு உதவி, மருத்துவ சிகிச்சைக்கு உண்டான உதவி என்று அன்றாடம் நித்தம் உதவி கேட்டு வருகின்ற மக்களுக்கு இயன்ற அளவிற்கு பொன்னை வைக்கின்ற இடத்தில் ஒரு பூவையாவது வைத்து, படைப்பாயாசத்தோடு உணவு வேண்டும் என்று கேட்டு வருபவர்களுக்கு பசியாறுவதற்கு ஏற்ற உணவை வைத்து, பட்டாடை வேண்டும் என்று கேட்டு வருபவர்களுக்கு ஒரு பருத்தி ஆடையாவது தந்து அவர்களை மகிழ்ச்சியோடு அவருடைய வாழ்வாதாரத்தோடு பின்னி பிணைந்திருப்பதால் எங்களுக்கு இருக்கின்ற நேரங்களில் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 18 மணி நேரமாவது இந்த பொதுமக்களுக்காக எங்களுடைய நேரத்தை மாண்புமிகு எங்களுடைய தமிழக முதல்வரை போல் செய்ய முடியவில்லை என்றாலும்
அவர் ஆற்றுகின்ற பணியில் ஒரு 50% பணிகளையாவது இந்த மக்களுக்கு ஆற்ற வேண்டும் என்ற ஒரு ரோல் மாடலாக இருக்கின்ற எங்கள் முதல்வர் வழியை பின்பற்றுகின்றோம். அந்த வகையில் எங்களுடைய பயணம் மக்கள் பணி தொடரும். உங்க ரொட்டீனை பார்க்கும்போது சார் பயங்கர பிஸியா இருக்கீங்க. இந்த எப்போ பார்த்தாலும் ஒரு உற்சாகமா இருக்கீங்கல்ல, அந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் காலையில் மேற்கொள்ளுங்க. உடற்பயிற்சி என்பது மக்களை சந்திப்பது, மக்களை தேடி செல்வது, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து அதிக கவனம் செலுத்துவது, இவைதான் என்னுடைய உடற்பயிற்சி. உடற்பயிற்சிக்கு என்று தனியாக நான் நேரத்தை ஒதுக்குவேன். நேரம் கிடைக்கிறது இல்லை. மைய பகுதியில் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா இதே பகுதிகளில் வந்து நீங்க தொடர்ந்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த பகுதி மக்களோடு பின்னி பிணைந்து இருக்கின்றோம். இந்த பகுதி மக்கள் ஏதாவது ஒரு சூழல் என்னை காண வேண்டும் என்றால், நான் தொலைதூரத்தில் இருந்தால் அவர்கள் என்னை சந்திப்பதற்கே 500, 1000 என்று பொருட்செலவு செய்துதான், பணச்செலவு செய்துதான் என்னை சந்திக்க வேண்டிய சூழல் நிலவும். அப்படி தேடி வருகின்ற பொழுது அவர் வைக்கின்ற கோரிக்கைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட முடியாது. ஆகவே அந்த செலவினங்களை குறைப்பதற்கும் அவர்கள் எளிதாக என்னை அணுகுவதற்கும் என்னை உருவாக்கி இந்த பகுதியிலே நான் வசிப்பதை பெருமையாகவும் கடமையாகவும் கருதுகிறேன். ஏதாவது ஒரு நாளைக்கு வந்து அந்த அன்னதானம் அப்படிங்கிறது வழங்குவாங்க தலைவர்கள் பிறந்த நாளுக்கு. வருடந்தோறும் இந்த மாதிரி அன்னதானம் வழங்கணும் அப்படின்ட்டு என்ன காரணம்? என் தலைவன் புகழ் ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஓராண்டு அல்ல, கார் உள்ளளவும் கொண்டாடப்பட வேண்டிய அளவிற்கு என் தலைவர் புகழ் வாய்ந்த தலைவர். அவரை கொண்டாடுவதில் பெருத்த மகிழ்ச்சி. என் உயிரில் ஜீவன் இருக்கின்ற வரையில் அவரை போற்றுவேன், வணங்குவேன், அவர் சொல்படி நடப்பேன், அவர் காட்டுகின்ற திசை நோக்கி என்னுடைய பயணத்தை தொடர்வேன். எப்படி சார் அதை மேனேஜ் பண்ண முடியுது? ஒரு வருடம் அப்படிங்கிறதே ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அப்படின்னா 365 நாளைக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கட்டமைப்பு. இது ஏதோ மாயையால் உருவான கட்டமைப்பு அல்ல. இது கொள்கை சார்ந்த ஒரு கட்டமைப்பு. தலைவர்கள் மீது உறுதியான பிடிப்பிலே உள்ள ஒரு கட்டமைப்பு. நட்சத்திரத்தால் ஏற்பட்ட கட்டமைப்பல்ல, தியாகத்தால் தமிழ்நாட்டினுடைய தியாக வரலாற்றிலே இடம்பெற்ற தீரர்கள் கொண்ட இயக்கம் இது. கடமைக்கு உறுதுணையாக இருப்பவர்கள், கொள்கை மறவர்கள். ஆகவே அவர்கள் துணையோடு தான் இந்த பணியை நான் நிறைவு செய்ய முடிகிறது. காலையிலே 7:30 மணிக்கு முதலிடத்திலே இந்த உணவு பரிமாறுகின்ற நிகழ்வு தொடர்கிறது என்றால், அவர்கள் காலையிலே 5 மணியிலே இருந்து அதற்குண்டான ஏற்பாடு ஒரே இடத்துல சமைப்பாங்கன்னா அங்கங்க சமைத்து கொண்டு வந்து விடுகிறார்கள். 2 இடமாக பிரித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் 600 பேர்களுக்கு குறையாமல் இந்த சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. இந்த சிற்றுண்டி பெருத்த வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இன்னும் கூட இதை அதிகப்படுத்தலாம் என்ற ஒரு யோசனை இருக்கின்றது. நேற்றைக்கு கூட மாவட்ட அளவிலே, பகுதி அளவிலே, வட்ட அளவிலே இது குறித்து ஆலோசனை கூட்டங்களையும் நடத்தி இருக்கின்றோம். மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆட்சிக்கட்டிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உதவுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று மாத்திரம்தான் தமிழக மண்ணிலே உலா வந்து கொண்டிருக்கின்றது. ஓகே சார், கடைசியா இந்த பகுதியில் வந்து இன்னைக்கு மக்களுக்கும் சரி, தமிழக மக்களுக்கும் ஒரு பெயர் பெற்ற அமைச்சராக இருக்கீங்க. தினந்தோறும் உங்களை பார்க்க முடியுது. ஏதாச்சும் ஒரு அரசு நிகழ்வுல முதலமைச்சர் கூட நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துட்டு இருக்கீங்க. இந்த பகுதி ஓட்டேரி பகுதியில் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வு, அப்போ நான் அப்படி இருந்தேன், இன்னைக்கு வந்து ஒரு மக்களுக்கு பணி செய்கிற இந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது மாதிரி என்ன நினைவுக்கு வரும் இந்த பகுதியில் வந்து ஒவ்வொரு தடையும் உள்ள வரும்போது? நான் எப்பொழுதும் போல் தான் இருக்கின்றேன். இந்த மக்களோடு பின்னி பிணைந்து இருக்கின்றேன். என்னுடைய உயரம், என்னுடைய அளவு என்ன என்பது எனக்கு தெரியும். நான் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற ஒரு வாசகம் உண்டு. அதுபோல் எங்களுடைய பணிகள் அத்தனையும், அதற்கு சேர்கின்ற புகழ்கள் அத்தனையும் அதற்கு காரணமாக இருப்பவர், இறைவனாக இருப்பவர் எங்களுடைய முதல்வருக்கே. அந்த வகையில் பெரும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். இந்த பகுதியிலே பிறந்து சாதாரண ரயில்வே தொழிலாளி குடும்பத்தை சார்ந்த என்னுடைய தந்தை, எங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் 6 பேர். இந்த 6 பேரிலே நான் 3ஆவதாக பிறந்தவன். இந்த பகுதியிலேயே வளர்ந்து, இந்த பகுதியிலே குடியிருந்து இவ்வளவு பேர் உயரத்தை அடைந்ததில் பெருத்த மகிழ்ச்சி. அதற்கு காரணமாக இருந்த என் ஆரோக்கிய தலைவர் அவர்களை ஜீவன் உள்ளவரை மறக்க மாட்டேன். இந்த பகுதியிலே தான் தொடர்ந்து வசிப்பேன், எந்த சூழல், எந்த நிலை இருந்தாலும்.
மாவட்ட அன்பு சகோதரி தொண்டரணி அமைப்பாளர் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களுக்கு, புள்ளியோர் பேராக இருக்கின்ற எங்கள் ஆளுநர் அறுவை வேறு அவர்கள் இந்த 100ஆம் நாள் நிகழ்ச்சிகளை பங்கேற்பதற்காக இன்னும் உங்களுடைய ஒட்டுமொத்த கடவுளோடு உரிதாக அந்த 100க்கு 100 என்ற களம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR Injambakam.